இந்து விவசாயிக்கு வாங்கின கடனை ரத்து பண்ணிருக்கா மத்திய அரசு? இந்து விவசாயி வீட்டு பையன் கல்வி கடன் வாங்கினதை ரத்து பண்ணிருக்கா? இந்து நெசவாளர் வாங்கின கடனை ரத்து பண்ணிருக்கா? இந்து சுய உதவி குழுக்கள் கடனை ரத்து பண்ணிருக்கா? இந்து சிறு குறு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கடன் ₹1 ரத்து பண்ணிருக்கா? 44,000 கோடி ரூபாய் நம்முடைய டாடா நிறுவனத்துக்கு 44,000 கோடி ரூபாய் மானியம். 2 கம்பெனி ஆரம்பிக்க மானியம் 44,000 கோடி ரூபாய். 758 கோடி ரூபாய் பிஜேபிக்கு தேர்தல் நிதி இல்லன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிட்டேன் பொறுப்பு. 44,000 ரூபாய் ஒரு டாட்டாவுக்கு கொடுத்துட்டு 758 கோடி ரூபாய் பிஜேபி தேர்தல் நிதியை வாங்கி வச்சுக்கிட்டு சாமானிய மக்களுக்கு ₹1 கடன் தள்ளுபடி பண்ணு சொல்லுங்க. வேற ஜாதிக்கே செய்யாண்டாம், இந்துக்களுக்கு மட்டுமா கடன் ரத்து பண்ணுங்க. நீங்க பண்ணலையே. நீங்க நினைக்க இந்துக்கள் யார் தெரியுமா? 3 முதல் 5% இருக்கக்கூடிய உயர் ஜாதியினர் மட்டும்தான் உங்களுக்கு இந்துக்கள். 16 லட்சம் கோடி ரூபாய் வங்கியில வாங்கின கடன் ரத்து பண்ணிருக்கே 50 பேருக்கு. 50 பேரும் உயர் ஜாதி. விஜய் இங்க இருந்துட்டு நான் பிஜேபி சொன்னா விஜயனுக்கு ₹1 கடன் தள்ளுபடி பண்ணிட்டு விஜயன் சமூகத்தில் உள்ள ஒருத்தர் எங்க அண்ணன் வி வைகுண்டராஜன் வாங்கின கடனை ரத்து பண்ணி கொடுங்க. பண்ண மாட்டீங்களா? நீங்க வங்கியில இருக்க கடனை நீங்க ரத்து பண்ணி கொடுப்பீங்களா? நீங்க யாருக்கு கொடுக்கறீங்க? 3 முதல் 5% இருக்கக்கூடிய உயர் ஜாதியினர் வாங்குற கடன் 16 லட்சம் கோடி ரூபாய் கடன் ரத்து பண்றீங்க. சாமானிய ஏழை மக்களை, சாமானிய மக்களுக்கு முழு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு 50 பேர் அங்க இருக்காங்க. இந்த 50 பேரும் RSS இந்த சனாதன சர்மம் சதியோடு அங்க இருக்கிறாங்க. எப்படியாவது கலவரத்தை உண்டு பண்ணிடலாம. தமிழ்நாட்டில் நடக்காது. தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதல்வர் சட்டத்தின் ஆட்சி நடத்துகிறார்.